மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் நிகழ்ந்துள்ள இந்த ரயில் விபத்து அரசியல் கட்சிகளிடையே குற்றம் சாட்டாகவும் மாறியிருக்கிறது. இந்த சூழலில் ரயில் விபத்து நிகழ்ந்தது எப்படி, விபத்துக்கான காரணம் என்ன, போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நீங்க போன முறை சொல்லியிருக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிக்னலை டிரைவர் சரியா கவனிக்கல, அந்த அலட்சியம் தான் காரணம், ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளிவரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த விபத்துக்கான காரணம் தான் என்ன? நிறைய முக்கியமான அப்டேட்டுகள் இந்த ரயில் விபத்து தொடர்பாக வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகின்றது. முதல் விஷயம், விபத்து எப்படி நடந்தது அப்படின்றது தான். மேற்கு வங்க மாநிலத்துடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ரங்காபாணி அப்படின்ற ஒரு ரயில் நிலையத்திற்கு அருகில் தான் இந்த ரயில் விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்குது. ரயில் விபத்து ஏற்பட்ட போதும் சரி, அதுக்கு அப்பவும் சரி, தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரயில் விபத்து சிக்னலை அந்த சரக்கு ரயிலை இயக்குன டிரைவர் சரியா பார்க்கல, அந்த ஓட்டுநர் சரியா பார்க்கல அப்படின்றதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு. அவரு அந்த சிக்னலை சரியா பார்க்காம அவரு ரயிலை வேகமா இயக்கி இருக்கிறாரு. அப்போ அந்த ரயில் நிலையத்திற்கு அருகில நின்றுட்டு இருந்த இந்த கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது பின்னாடி இருந்து ரயிலானது மோதி இருக்கு, சரக்கு ரயில் மோதி இருக்குது. அதுல முதல் பெட்டி தூக்கி வீசப்பட்டிருக்குது. அதற்கப்புறமா சரக்கு ரயிலும் தடம் புரண்டிருக்கு. வந்த வேகத்துல மற்ற ரயில்களையும், அந்த இன்ஜின் அவ்வளவு ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜினா இருக்கும், அதிக வெயிட் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்றதுனால மற்ற பெட்டிகளையும் அது கடுமையான முறையில சேதப்படுத்தி இருக்கு. இதுல 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 25 to 30 பேர் வரை காயமடைந்திருப்பாங்க அப்படின்னு அஞ்சப்படுது. அவங்க அனைவருமே மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கூடுதலான விஷயம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர், ரயில்வே துறையுடைய மீட்பு படையினர், இவங்களோட சேர்த்து ராணுவமும் இப்போதைக்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பா காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை வழங்குறதுக்காக 6 மருத்துவர்கள், ராணுவத்தை சேர்ந்த 6 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அப்படின்னு அனைத்து தரப்பினருமே சொல்லியிருக்கிறாங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் சென்று ஆய்வு நடத்துவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெல்லியில இதுக்கான மானிட்டரிங் ரூம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு, மீட்பு பணிகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற கண்காணிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. சரி, மீட்பு பணி எப்படி நடக்குது? ஏன்னா இரும்பு அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய பெட்டிகளா இருக்கிறதுனால அதை வெட்டி எடுத்துதான் உள்ள சிக்கி இருக்கக்கூடியவங்களை மீட்கக்கூடிய பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு வருது. இன்னும் அது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், மழை பெய்துட்டு இருக்கிறதுனால வெல்டிங் வைக்கிறது அந்த மாதிரியான பணிகள்ல சற்று தொய்வு இருக்கு. ஸோ இயற்கையும் கொஞ்சம் வழிவிட்டா மட்டும்தான் மீட்பு பணிகள் ரொம்ப வேகமா நடக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. நிறைய பேர் இதற்கு இரங்கல் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த ரயில் விபத்து சம்பந்தமான தனது இரங்கல்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. துணை குடியரசுத் தலைவர் தன்கரும் அதே மாதிரி பதிவு செஞ்சிருக்கிறாரு. மத்திய அமைச்சர்களா இருக்கக்கூடிய JP நட்டா தொடங்கி பல மூத்த அமைச்சர்களும் தங்களது இரங்கல்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு முதல் விஷயம் மீட்பு பணிகள் தான். போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடக்கிறதா மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் விபத்துக்கான காரணம், எங்க தவறு நடந்தது, மனித தவறா, தொழில்நுட்ப தவறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. மாவட்ட நிர்வாகம் களமிறங்கி இருக்கிறாங்க. முதல்ல அவங்க விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான விசாரணை அப்படின்றது நடக்கும். ஏற்கனவே நம்ம ஒடிஷால விபத்து நடந்தப்ப பார்த்தோம், அது எந்த அளவிற்கு ரயில்வே துறை மீதான அவங்களுடைய செயல்பாடுகள் மீதான அதிருப்தியை கொடுத்திருந்தது அப்படின்றது. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா நடந்துட்டே வந்த ரயில் விபத்து இப்போ அதே மாதிரி ஒரு சிக்னல் சரியா பார்க்கலை அல்லது வேலை செய்யலை, ஏதோ ஒரு காரணம், ஆனா பெரும் ஒரு ரயில் விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. உயிரிழப்பும் பதிவாயிருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ரிவ்யூ செய்வாங்க, எதை சரி பண்ணணும் அப்படின்ற சம்பந்தமான ரிவ்யூக்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரயில்வே துறை செய்வாங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் அதற்கான பணிகளை மும்முரமா ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நிதி உதவி மாதிரியான எந்த விதமான அறிவிப்புகளும் இன்னும் ரயில்வே துறையிலிருந்தும் வரல, மாநில அரசுகிட்ட இருந்தும் வரல. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ரயில்வே துறையுடைய, குறிப்பா ரயில்வே துறை அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வைக்க தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு அறிக்கை தயாரிச்சிட்டு இருக்கிறதாகவும் அது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் விரிவான அறிக்கையா அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ராதா.
நிச்சயமாக நிரஞ்சன், துரதிருஷ்டவசமா இந்த விபத்து நடந்துருச்சு. இப்ப பிரைமரியா இருக்கிறது மீட்பு பணிகள் தான். தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு பணிகள் மற்றும் இல்லாமல் ரயில்வே துறையும் சேர்ந்து இணைஞ்சு இந்த மீட்பு பணிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் துரிதமா நடத்துறதுல ஏதோ ஒரு தொய்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இது துரிதமா நடத்துறதுல என்ன மாதிரியான உதவிகள்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது, அதை துரிதப்படுத்த என்ன நடவடிக்கைகள்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க? தேசிய பேரிடர் மீட்பு படையினரை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி ஏராளமான டிசாஸ்டர்களை, அது இயற்கை டிசாஸ்டரோ இல்ல ஹியூமன் மேட் டிசாஸ்டர், மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய தவறுகளால் நிகழக்கூடிய பேரழிவுகளோ, அது அத்தனையுமே சரிவர சமாளிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கான அத்தனை பயிற்சிகளும் இருக்கு, உபகரணங்களும் இருக்கு. ஆனா ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது சுற்றியும் ஒரு மாதிரி வயல்வெளியும் காடுகளும் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. அதனால தேவையான பொருட்களை எடுத்து செல்றதுல சற்று சிரமம் இருக்கிறத பார்க்க முடியுது. ரெண்டாவது, ரொம்ப மோசமான முறையில அந்த பெட்டிகள் சேதமடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு வெல்டிங் மாதிரியான விஷயங்களை வச்சு அதை வெட்டி எடுத்தாதான் உள்ள சிக்கி இருக்கக்கூடியவங்களை மீட்க முடியும். அந்த பணிகள் அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கு. ஆனா மழை பெய்துட்டு வர்றதுனால வெல்டிங் வைக்கிறதுல சில சுணக்கங்கள் இருக்கிறதாகத்தான் முதல் கட்டமா தகவல்கள் அப்படின்றது சொல்லப்படுது. மற்றபடி உள்ள சிக்கி இருக்கக்கூடியவங்க மீட்பு பணிகளால எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா வெல்டிங் வைக்கும் போது அது அதிக அளவுல புகையை உருவாக்கும். மற்றபடி ரயில்வே பாதை அப்படின்றதுனால எதுவும் வேற எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது. மற்ற ரயில்களை எல்லாத்தையும் அந்த வழியில வரவிடாம தடுக்கணும். எலக்ட்ரிக் ஷாக் எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கவனிக்கிறதுனாலதான் பொறுமையா அந்த மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. பட் உள்ள சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட பேசக்கூடிய பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி இனி அடுத்ததா உயிரிழந்தவர்களுடைய உடல்களை சம்பந்தப்பட்ட உறவினர்களோட ஒப்படைக்கணும். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது, விபத்துல சிக்கி காயமடைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கணும். அதை விட முக்கியம், அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க உறவினர்கள்ட்ட இது சம்பந்தமான தகவல்களை சொல்லணும். இது அத்தனையுமே இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இது எல்லாமே மீட்பு பணிகளுடைய ஒரு பகுதியா தான் இருக்கு. முன்பதிவு செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்ட பயணிகளா இருக்கிறாங்கன்னு பட்சத்துல சுலபமா அவங்களை கண்டறிஞ்ச முடியும். அவங்களுடைய எண்கள் உள்ளிட்டவை எல்லாம் இந்த டிக்கெட்லயே இருக்கும். ஆனா டிக்கெட் புக் பண்ணாம அன்ரிசர்வ்டு கோச்ல அவங்க பயணம் செய்யறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை அடையாளம் காண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவா கடைசி பெட்டி அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இல்லாட்டி பெண்களுக்காகவும் இல்லாட்டி அன்ரிசர்வ்டு கோச்சா தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அதே போல கார்டுகள் இருக்கக்கூடிய அந்த பெட்டியும் அங்க இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால யார் யாரெல்லாம் விபத்துல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற இணைப்பிலே இருங்க. இந்த விபத்து குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க நிரஞ்சன். இது போன்ற ரயில் விபத்துகளை எப்படி தடுக்கலாம் என்பது பற்றி ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் மனோகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இந்த மாதிரியான விபத்துகள் அப்பப்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான கோர விபத்துகள் ஒடிஷா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. சோ இந்த விபத்துக்கள்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கவச் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் அது விரிவா எல்லா இடத்துலயும் வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது விரிவா எல்லா இடத்துக்கும் வைக்கணும்னா நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமும் முன்வைக்கப்படுது. சோ இந்த மாதிரியான விபத்துகளை தடுக்க இப்போதைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், என்ன திட்டம் இருக்கு? ரயில்வே துறை கவாச்சி தொழில்நுட்பத்துல தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்தா நல்லா இருக்கும். இத கவாச்சி தொழில்நுட்பத்தை சக்சஸ்ஃபுல்லான ஒரு தொழில்நுட்பம். அதை அமல்படுத்துவதில் நிதி ஒதுக்கீடுல கொஞ்சம் அரசு கவனம் செலுத்தி இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு முக்கியமான விரைவு ரயில்களில் எல்லாம் நிச்சயமாக இந்த கவாச்சி தொழில்நுட்பத்தை அமல்படுத்தி இருக்கலாம். அது இனிமேலாவது கவாச்சி தொழில்நுட்பத்துல நம்ம அமுல்படுத்துவதில் அதிக கவனம் ரயில்வே துறை செலுத்தணும். அதுதான் நல்லா இருக்கும். ரயில் விபத்துகள், ஒவ்வொரு விபத்துகளில் இருந்து ரயில்வே துறை நிறைய பாடம் கற்றுக்கொள்கிறது. அந்த நமக்கு ஒடிசா விபத்துல சிக்னலிங் சிஸ்டத்துல ஒரு டபுள் லாக் சிஸ்டம் நாம் கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொண்டோம். அது இன்னும் நடைமுறைப்படுத்தல. அதனால் விபத்துகள் கற்ற பாடங்களை உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தி அது திரும்ப நடைபெறாமல் இருப்பதற்கான முயற்சிகளை ரயில்வே துறை தொடர்ந்து மேற்கொண்டால் நல்லா இருக்கும். அதுல அதிக கவனம் செலுத்தணும்.
சார், இப்போ இந்த மாதிரியான விபத்துகள் அப்பப்ப நடந்துட்டே தான் இருக்கு. இந்த விபத்துகள் மூலமா நம்ம நிறைய பாடம் கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் இந்த விபத்தை நம்ம தவிர்க்கவே முடியல. தொடர்ந்து விபத்துகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சோ இந்த விபத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொழில்நுட்ப கோளாறுனால நடந்திருக்குமா, இல்ல ஊழியர் சரியா கவனிக்காததால இந்த விபத்து நடந்திருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விபத்து குறித்து? இது எப்போதுமே ரயில் விபத்துகள் நடந்த உடனே பல்வேறு விதமான சேஷியங்கள் பரவும். ஆனா இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். ஆனா ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய விசாரணையில மட்டும்தான் அதாவது தெளிவாக நமக்கு என்ன காரணத்தினால் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஒரு விபத்திற்கு ஒரு சிக்னல் கிடைக்கல அப்படின்னா அந்த சிக்னல் கிடைக்க டிரைவர் பாஸ் பண்ணாரா, அல்ல சிக்னல் தொழில்நுட்பத்துல கோளாறா, அல்ல வேறு ஏதாவது கோளாறுகள் தவறான சிக்னல்கள் ஏற்பட்டு கொடுத்திருக்கிறதுக்கு மனித காரணங்கள் இருக்கா, இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனா ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணை முடிவுக்கு பிறகுதான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் ஒவ்வொரு விபத்துகளுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கு. ஒரே மாதிரியான காரணங்கள் விபத்துகளுக்கு இருக்கிறது இல்லை. அதனால விபத்துக்கான காரணங்கள் வெவ்வேறு காரணங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்குது ரயில்வே துறைக்கு. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றை சரி செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்குகிறது. ரயில்வே நெட்வொர்க் என்பது கிட்டத்தட்ட மிகப்பெரிய நெட்வொர்க் இந்தியாவில். அதுல இந்த மாதிரி அங்கொண்டு இங்கொண்டு விபத்துகள் நடைபெறும் எப்படியாவது நிறுத்திவிடும் என்றுதான் ரயில்வே துறை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. 1961 இருந்து இந்த வரைக்கும் கம்பேர் பண்ணோம்னா ரயில் விபத்துகள் இடையில ஒரு 2015-16 ஆண்டுகள் எல்லாம் மிக குறைவான ரயில் விபத்துகள் இருந்துச்சு. மறுபடியும் இப்போ ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக தான் மறுபடியும் விபத்துகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது. ரயில் விபத்துகளை கட்டுப்படுத்துவதில் ரயில்வே துறை தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு இருக்கு. பட் நிதி ஒதுக்கீடு பண்ணணும். இது போல புதிய நவீன கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரணும். அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவதற்கு முன்வரணும். நிச்சயமாக சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துறை, உலக அளவுல உற்று நோக்கக்கூடிய ஒரு துறை, பிரம்மாண்டமா இருக்கக்கூடியது. ஆனாலும் இந்த மாதிரியான சிறு தவறுகளால இந்த மாதிரி உயிர்கள் போகுது, விபத்துகள் நடக்குது. இதையும் தடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய நோக்கமும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். தற்பொழுது இந்த விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நிரஞ்சனிடமே கேட்கலாம். நிரஞ்சன், இந்த விபத்து தொடர்பா பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் கூறியுள்ளார். மற்ற தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். சோ நீங்க சொல்லுங்க, அடுத்தடுத்த கட்டமா என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம்? பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த இரங்கல் குறிப்பையும் அந்த செய்தியும் நம்ம இப்போ முக்கியமானதா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த இந்த ரயில் விபத்து குறித்த செய்தியை கேள்விப்பட்டு தான் ரொம்பவும் கவலை அடைந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் தங்களது அன்புக்கினியவர்களை இழந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், யார் யாரெல்லாம் காயமடைந்து சிகிச்சை பெற்று வராங்களோ அவங்க விரைவில் குணமடைய தான் பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க என்ன இப்ப சூழலோ அதை ஆய்வு செய்யும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, மீட்பு பணிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை தவிர இன்னொரு மிக முக்கியமான விஷயம், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சம்பவம் நடந்த அந்த விபத்து நடந்த இடத்திற்கு இப்ப போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவலையும் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நீங்க கேட்ட மாதிரி என்ன இருக்கும்னா, உயிரிழந்தவர்களுக்கு நிதி உதவி எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்ற விஷயம் இருக்கும். காயமடைந்தவர்களுக்கு எவ்வளவு நிதி உதவி அரசுகள் அறிவிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க உயிரிழந்தவங்க அப்படின்ற சம்பந்தமான விவரங்கள் வெளியாகும். என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுது அப்படின்ற விவரங்கள் வெளியாகும். மேற்கொண்டு உடல்களை அனுப்பி வைக்கக்கூடிய பணிகள் அப்படின்றது அடுத்தடுத்த கட்டமா நடக்கும். முக்கியமான விஷயம், விபத்திற்கான காரணம் ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்படும். அது மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் நிச்சயமா இதுல ஒரு விசாரணையை அமைப்பாங்க, ஒரு குழுவாவே இதை அமைப்பாங்க காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது அந்த ரயில் தடம் விரைவா விபத்துக்கான அந்த இடம் எல்லாமே கிளியர் செய்யப்படணும். ஏன்னா முக்கியமான ரயில்வே தடம் அப்படின்றதுனால ஏற்கனவே ஏராளமான ரயில்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, மாற்று வழிகளை திருப்பி விடப்பட்டிருக்கு. சோ அது எவ்வளவு நேரத்தில் முடியுது அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக நிரஞ்சன், இப்போ விபத்து நடந்த இடத்துல மீட்பு பணிகள்லாம் துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. அது விரைவா நடந்து மீட்பு பணிகள்லாம் சரி செய்யப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பல்வேறு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டும் இருக்கு. சரி நிரஞ்சன், நன்றி உங்களுடைய விவரங்களை வழங்கியமைக்கு. பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.